Hi friends, welcome to Versatile Samil. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா சில்லி இட்லி ஃப்ரை தான் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்த சில்லி இட்லி ஃப்ரை பாத்தீங்க அப்படினா ஃப்ரெஷ்ஷான இட்லில தான் பண்ணனும்னு கிடையாது. நமக்கு இட்லி மீந்து போச்சு அப்படினா அதல கூட பண்ணலாம். நீங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கோ மார்னிங் டின்னருக்கு பண்ணீங்க அப்படினா சூப்பரா இருக்கும். வாங்க இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையானதுன்னு பார்க்கலாம். 3 பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன், ஒரு 5 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். 2 குடமிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு பிளேட்டில் 6 இட்லியை வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் ஃப்ரெஷ்ஷான இட்லி தான் எடுத்துருக்கிறேன். இது கூட டேஸ்ட்டுக்காக நான் 1/2 கப் வெஜ் குருமா சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட சிக்கன் குழம்போ மட்டன் குழம்போ இருந்துச்சு, எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சு ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் மாற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா லைட்டாக கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளி மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்து மசாலா வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், மசாலா வடைலாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குடமிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாம் இட்லியில் கோட்டிங் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெஜ் குருமா சேர்த்துக்கலாம். இது வந்து டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறோம். நீங்கள் உங்கள்கிட்ட சிக்கன் குழம்போ மட்டன் குழம்போ இருந்துச்சு அப்படின்னா அது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வெஜ் குருமா தான் சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி சேர்க்குறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சில்லி இட்லி ஃப்ரை. கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
அவ்வளோதான், சூப்பரான சில்லி இட்லி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.